களத்துல எனக்கு எவ்வளவு பண்ணிருக்கிறாரு. எனக்குலாம் ரொம்ப சீமான் தான் ரொம்ப பிடிக்குமே. ஏன் அவர் ரொம்ப பிடிக்கும்? அவர் விவசாயத்தை பத்தி அதிகமா பேசுவாரு. உண்மையில நல்ல அரசியல் தலைவர் தான் அவரு. ஏன் உண்மையால நல்லா ஏன் இருக்குன்னா வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு நல்லா பேசுறாரு. அவர்கிட்ட நீங்க வியந்தது? பெரிய பெரிய ஆளுங்க ஜெயலலிதா, கலைஞர் ஐயா இவங்களாம் இருக்கும்போதே இவர் வந்து அப்படியே சர்வே பண்ணி வந்ததே பெரிய விஷயம் தானே. தமிழுக்கு உண்டான இப்போ வரக்கூடிய முதல் ஆளா யார் வர்றாருன்னா ஆனால் சீமான் தான். நம்ம ஸ்டெர்லைட் பிரச்சனையும் பார்த்துருக்கோம், சென்னையில் வீடு இடிச்சாங்களே இப்போ அதையும் நம்ம பார்த்துட்டோம், நெய்வேலி என்எல்சி அந்த பிரச்சனையும் பார்த்துருக்கோம். எங்கெங்க பிரச்சனை நடக்குதோ முதல் ஆளா வந்து களத்துக்கு வந்து நிற்கிறது சீமான். யார் கூட கூட்டணி இல்லாம இருக்கிறது ஒரு பெரிய சாதனை தான். எதுவா இருந்தாலும் போல்டா பேசுறாரு. கேப்டன் பிரபாகரனை பத்தி அதிகமா பேசுவாப்ல. எல்லாரையும் மாதிரி இல்லாம எல்லாமே வெளிப்படையா பேசுற ஒரு அந்த குணம். தமிழர்களை வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஜாதியால தான் பிரிச்சு வச்சிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்துட்டா நம்ம தமிழர்கள் மூச்சு பண்றதுனால தான் நம்ம எல்லாரையும் பிரிச்சு பண்றாங்க. அதனால இவர் டைரக்டா விஷயத்துக்கே வந்துட்டாரு. ஜாதி பார்த்து ஓட்டு போடாத அப்படின்ற அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவர்கிட்ட. ஐடி சம்பந்தப்பட்டது மட்டுமே போக்கஸ் பண்ணி போகாம அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்டதும் போக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. எல்லாரும் வாழணும், ஆனா நாங்க தான் ஆளணும், எல்லாரும் வாங்க நான் கொஞ்சம் முன்னால நிக்கிறோம் அப்படின்ற விஷயம்லாம் அவர் சொல்றதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட நீங்க எதனா ஒரு கோரிக்கை வைக்கணும்னா என்ன வைப்பீங்க? அவர் எல்லாமே பெஸ்டா தான் சொல்லிட்டு வராரு. அவர்கிட்ட என்ன கோரிக்கை வைக்க முடியும்? ஒரு மக்கள்கிட்ட தான் கோரிக்கை வைக்கணும். எப்பவுமே நல்லா இருக்கணும், உங்க குழந்தைங்களோட உங்க ஒய்ஃபோட நல்லா இருக்கணும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சீமான் அண்ணா. இந்த தேர்தலில் கண்டிப்பாக சிஎம் ஆகணும்னு வாழ்த்துக்கள் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே ஃபியூச்சர் சீம். மனதார சொல்றீங்களா இல்ல ஒரு பிறந்த நாள்ன்றதுனால? இல்ல எல்லாரோட யங்ஸ்டர்ஸோட கனவு அதுதான். கனவு அதுதான். வர வருஷத்துல அவர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த பிறந்த அதெல்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல, சீமானனா கரெக்டா போய் நிறாரு. சீமானனா நீங்க கரெக்டா போய் நிறீங்க. நீங்க போற ரூட் தான் கரெக்ட். இனிமே எல்லாரும் வாங்க வந்து வேலை செய்யுங்க, சம்பளம் வாங்கிட்டு போங்க. எங்க ஊர்ல ஓட்டு போடாதீங்க.